ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம். ஏசாயா 7வது அதிகாரத்தின் 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் கிருபையாய் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தை, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். எதற்காக கர்த்தர் அடையாளத்தை கொடுக்கிறார் என்றால், ஆமென், நாம் கடந்த 1ஆம் தேதி காலை முதல் ஒவ்வொரு செஷன்லையும் நாம் இதை கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைவது போல ஆகாஸ் என்னும் யூதாவின் ராஜாவினுடைய இருதயம், அவனை சார்ந்தவர்களுடைய இருதயம் சத்துருக்களுடைய திட்டங்களை அறிந்த போது அசைந்தது. அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை கொண்டு வார்த்தையை கொடுத்தார். கர்த்தருக்கு தெரியும் இந்த வார்த்தை அவனால் நம்ப முடிகிறதா இல்லையா என. அவன் இருதயத்தை அறிந்து, அவன் நிலைமை அறிந்து, கர்த்தர் பின்னும் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. என்ன சொல்லுகிறார்? நீ ஒரு அடையாளத்தை கேள் என்றார். அவனோ, நான் கேட்க மாட்டேன், நான் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று சொல்லும் போது கர்த்தரே சொல்லுகிறார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஆண்டவர் தாமே. இந்த மாதத்திலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்கள், ஆமென், கிதியோனை பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பீரியடில் நாம் அதை கேட்டோம். கர்த்தர் அநேக காரியங்களை கிதியோனோடு பேசுகிறார். கேட்க நல்லா தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை, நான் இதை நம்பி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். என்ன அடையாளத்தை காண்பிக்க வேண்டும்? கிதியோன் கேட்கிறான், என்னோடு பேசுகிறது நீங்க தானா என்கிற ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பியோ. கர்த்தர் உடனே, ஆனாலும் நீ இப்படி நம்பல, சந்தேகப்பட்டல அப்படி சொல்லிட்டு கர்த்தர் எழும்பி போகவில்லை. கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்திருந்தவர் அவன் கேட்டுக்கொண்டபடியே அந்த அடையாளத்தை காண்பித்தார். நம்முடைய பலவீனத்தை அறிந்து பரிதவிக்கிற பிரதான ஆசாரியர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நமக்கு உதவியாக கை கொடுத்தவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். நம்முடைய சோதனைகளில் நமக்கு உதவி செய்ய வல்லவர் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆமென். ஆண்டவருடைய அன்பையும் கிருபைகளையும் நினைத்து பாடத் தொடங்கினா கூட நிறுத்த முடியாது. ஆமென். அப்புறம் நமக்கு மெசேஜும் முடியாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேலரோடு அநேக காரியங்களை பேசும்போது மோசே இஸ்ரவேலர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார். உபாகமம் 29வது அதிகாரம், உபாகமம் 29வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலே இப்படி அந்த வார்த்தை இருக்கிறது. கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார